சென்னையில் நான் இது வரைக்கும் சாப்பிடாத ஒரு பிரியாணி ட்ரை பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஹைதராபாத் பேஸ் பிரியாணியான பேரடைஸ் பிரியாணிக்கு வந்திருக்கும். பேரடைஸ் பிரியாணி பற்றி சொல்லணும்னா 1953 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதோட ஃபவுண்டர்ஸ் பார்த்திங்கன்னா ஹுசைன் எமாட்டி அண்ட் குலாம் ஹுசைன் அப்படிங்கிறவங்க ஸ்டார்ட் பண்ணாங்க. அண்ட் இப்போ வந்து ஹுசைனோட பையன் அலி எமாட்டி அப்படிங்கிறவர் இதை ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காரு. இந்த ரெஸ்டாரண்ட் ஏன் இவ்வளோ காலியாக இருக்குன்னா, நாங்கள் போன டைமும் ஒரு ரீசன். நாங்கள் 10 மணிக்கு மேலே போனோம். ஸோ கூட்டம் சுத்தமாக இல்லவே இல்லை. சென்னையில் பார்த்தீங்கன்னா ஹைதராபாத் பிரியாணிக்குன்னு சொல்லிட்டு ஒரு தனி ஃபேன் பேஸே இருக்குது. எக்கச்சக்கமான ஹைதராபாத் பிரியாணி கடைகள் உங்களால் பார்க்க முடியும். எஸ்பெஷலாக பேரடைஸ் பிரியாணிக்குன்னு பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க செலிப்ரிட்டிஸ் வந்திருக்காங்க. அண்ட் அவங்களோட ஃபோட்டோஸும் வால் ஆஃப் ஃபேமில் இருக்குது. நாங்கள் 2 மட்டன் பிரியாணி ஆர்டர் பண்ணோம், ஒரு சிக்கன் கெபாப் ஆர்டர் பண்ணோம். மட்டன் பிரியாணி குவான்டிட்டி பார்த்திங்கன்னா ஒருத்தர் தாராளமாக சாப்பிட்லாம், அந்தளவுக்கு ஓகேவாக தான் இருக்குது. அண்ட் மசாலா இதில் தனியாக வந்துடும் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு எவ்வளோ மசாலா தேவையோ நீங்கள் அவ்வளோ மட்டும் எடுத்துக்கலாம். ஸோ ஒரு சில இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா மசாலா அதிகமாக போட்டுருவாங்க. ஸோ அந்த பிரியாணி வந்து நமக்கு பிடிக்காமல் போயிடும். அந்த மாதிரி விஷயங்கள் இங்கே அவாய்ட் பண்ணலாம். மட்டன் பிரியாணின்னும் போது பிரியாணியோட டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். எஸ்பெஷலாக மட்டன் வந்து டெண்டராக நல்லா வெந்திருந்தால் சாப்பிட்றதுக்கு இன்னும் சூப்பராக இருக்கும். சூ பண்ணும்போது ரொம்ப சூ பண்ணி வாய் வலிக்கிற அளவுக்கு இருக்காது. அண்ட் இங்கே வந்து சொல்லவே தேவையில்லை, மட்டன் பிரியாணியோட டேஸ்ட்டு வேறு லெவலில் இருந்தது. அண்ட் மட்டனும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா வெந்திருந்தது, ரொம்ப ஹார்டாக இல்லை. மட்டனோட பீசஸ்மே பார்த்திங்கன்னா 2 to 3 பீசஸ் இருந்தது. எல்லாமே ஓகேவாக தான் இருந்தது, குறை சொல்கிற மாதிரி எதுவுமே கிடையாது. பிரியாணி பொறுத்த வரைக்கும்னா ஒரு பிரியாணி வந்து 250 260 வரைக்கும் வருது. ஸோ அந்த ரேட்டுக்கு வந்து இந்த பிரியாணி ஓகேன்னு நான் சொல்லுவேன். ஸோ அவுட் ஆஃப் 10க்கு வந்து நான் வந்து 8 கொடுப்பேன். அந்தளவுக்கு ஓகேவாக தான் இருக்குது. அடுத்து நாங்கள் ஆர்டர் பண்ண சிக்கன் கெபாப் வந்தது. இதுவும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 300 கிட்ட வந்தது. மொத்தமாக வந்து ஒரு 6 பீஸ் கிட்ட கொடுத்துருந்தாங்க. சிக்கன் கூட வந்து பார்த்திங்கன்னா பட்டர் இதெல்லாம் போட்டு ரோஸ்ட் பண்ணியிருந்தாங்க. டேஸ்ட் வேறு லெவலில் இருந்தது. கெபாப் பொறுத்த வரைக்கும் சிக்கன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா வெந்திருந்தது. அதனால் ரொம்ப ஹார்டாக இல்லை, சூ பண்ணுறதுக்கு ரொம்ப ஓகேவாக இருந்தது. பில் ஓவரால் 1300 வந்தது. இதில் 300 வந்து கூல் ட்ரிங்க் மட்டுமே வந்தது. எம்ஆர்பியோட பல மடங்கு அதிகம் கோக்கோட ரேட்டு. மீண்டும் சந்திப்போம்.